இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பல்வேறு விஷயங்களை முன்வைத்து தான் இப்போ அமலாக்கத்துடைய நடவடிக்கைக்கு தடையானது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, பொதுவாகவே அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள் கடந்த 2 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா அதோட நடவடிக்கைகள் உச்சநீதிமன்றத்திலேருந்து கீழே மாவட்ட நீதிமன்றம் வரையும் பல இடங்கள்ல கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு. அது விசாரணை நடத்துற விதம், அது ஆட்களை பிடித்து சிறையில் வைக்கிற விதம், அப்புறம் நீண்ட நாட்கள் சிறையில் வைக்கிற விதம், அதோட விசாரணை தாமதப்படுத்துற ஒரு போக்கு, அது கைது செய்கிற ஒரு போக்கு, இது எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுகளால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதெல்லாம் மீறி அமலாக்கத்துறை பல விஷயங்கள்ல அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறது என்ற விமர்சனம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அதுக்கு காரணம் என்னன்னா, அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டில்லாத ஒரு அதிகாரம். ஆக்சுவலா அன்லிமிட்டெட் பவர்ஸ். ஆக்சுவலா அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு அன்லிமிட்டெட் பவர்ஸ் அது கொடுக்குது. கைது பண்றதுக்காகட்டும், ஜாமீன்ல விடுவதை ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக மாற்றுவதாகட்டும், எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் ஒரு கொடுமையான ஒரு சட்டமா இருக்கிறதுனால அரசியல் ரீதியாக அந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. அதுதான் இங்க அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு சுயேட்சையான என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போன்ற ஒரு அமைப்புகள் அரசியல் ரீதியாக பயன்படுத்தும் போது அதோட தனித்தன்மையை அவங்க இழக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இதே டாஸ்மாக் விஷயத்தையும் எடுத்துக்கோங்களேன். 2017 2024 வரை 41 எஃப்ஐஆர் இருக்கு. அப்போ அதிமுக ஆட்சியில போட்ட எஃப்ஐஆரும் அதுல இருக்கு. அப்போ நீங்க குறிப்பா திமுக ஆட்சியில போட்ட எஃப்ஐஆர் மட்டும் எடுத்துட்டு நீங்க சில பேர் அரெஸ்ட் பண்றதும், அதை சினிமா உலகத்தோட சம்மந்தப்படுத்துறதும், சினிமா உலகத்தோட சம்மந்தப்படுத்தி நீங்க யாரை டார்கெட் பண்றீங்களோ அவங்கள கைது பண்ண முயற்சி பண்ணதும், இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதும், பார் முறைகேடால டெண்டர் கொடுக்கறதும், பாட்டில் கம்பெனிக்கும் டாஸ்மாக் உள்ள ஒப்பந்தம் தொடர்பான விமர்சனங்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி கட்டாம பாட்டில்கள் வெளியே வர விஷயங்களும், இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிற விஷயங்கள் இல்ல. டாஸ்மாக் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்து நடக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது செலக்டிவா ஏதோ திமுக ஆட்சியில மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரியும், ஏதோ அதிமுக ஆட்சியில் எதுவும் நடக்காத மாதிரியான ஒரு விஷயங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னுக்கு வைக்கும் போது பார்க்குற சாதாரண மக்கள் பார்வையில இதெல்லாம் என்னைக்குமே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், திமுக மட்டும் ஏன் டார்கெட் பண்றாங்க, அப்ப இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணம் தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கும் தோன்றி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லி இந்த டாஸ்மாக் விசாரணைக்கு தடை போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் தன்னுடைய சுதந்திரமான தன்மையை ப்ரொஃபஷனலா இருக்கலாம் அவங்க. ஆக்சுவலா அப்படி இல்லாத ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இயங்குவார்களே ஆனால் இந்த அமைப்புகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. திரு பிரியன், டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் ஆராய்ந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து தான் இந்த தடையானது அமலாக்கத்துறைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டாலுமே கூட அதிக கட்டணம் தொடர்பாக 41 எஃப்ஐஆர்கள் இன்னும் நிலுவையில் தானே இருக்கு. அந்த 41 எஃப்ஐஆர்கள் பாதி எஃப்ஐஆர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. அப்போ அதிமுக ஆட்கள் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யார் வீட்டை ரைடு பண்ணீங்க? செந்தில் பாலாஜிக்கோட நண்பர்கள் வீட்டை ரைடு பண்ணிட்டீங்க, பட அதிபர், தொழில் அதிபர் எல்லாரும் வீட்டையும் ரைடு பண்ணிட்டீங்களே. அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் மதிவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக இருந்தார், அவருக்கு சொந்த தெரிஞ்சவங்க அவங்க வீட்டிலலாம் நீங்க ரைடு பண்றீங்களா? அதுலதான் பாரபட்சம் இருக்கு. அரசியல் ரீதியாக எல்லாமே நீங்க பாரபட்சம் இல்லாம ஒரு நடவடிக்கை ஊழலுக்காக எடுத்தீங்கன்னா அது எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனா அதுல பாரபட்சம் காமிச்சீங்கன்னா நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்றது காரணத்துக்காக அதிமுகவை நீங்க ஒதுக்கி விட்டு திமுக மட்டும் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா பாக்குற மக்களுக்கு அரசியலா தான் தெரியும். ஆக்சுவலா சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அமலாக்கத்தினுடைய அதிகார வரம்புகள், உச்சகட்ச வரம்பு என்னவாக இருக்கும்? அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அவங்க எல்லா விதத்திலையும் பண்ணலாம் சார். இப்போ உங்க வீட்டை சோதனை பண்ணிட்டு இருக்கும் போதே அமலாக்கத்துறை அதிகாரி நினைச்சாருன்னா நீங்க குற்றச்செயலில் ஈடுபட்டு சம்பாதித்த பணத்தை வேற ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பினாமி சொத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு சோதனை பண்ணிட்டு இருக்கும் போதே நினைச்சாருன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். உங்களை அரெஸ்ட் பண்ணி இன்டெஃபரண்டா ஜெயிலில் வைக்கலாம். ஜாமீன் கொடுக்கறது அமலாக்கத்துறை நினைக்கணும். இவர் வெளியில போய் ஜாமீனை கலைக்க மாட்டாரு, வெளிநாட்டுக்கு தப்பி விட மாட்டார்னு நினைக்கணும். அது மட்டும் இல்ல, ஜாமீன் கொடுக்குற நீதிபதி நினைக்கணும் இவர் குற்றம் செய்திருக்க மாட்டார்னு. அது மாதிரி என்ன நீதிபதியும் நினைக்க மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் நினைக்க மாட்டாங்க. அதனால ஜாமீன்ல வெளிவருதுன்றது ரொம்ப கஷ்டம். இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை சொன்னாலே ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க நீதிபதிகள். அதெல்லாம் தான் இப்போ கோர்ட்ல அடி வாங்கியிருக்கு. இப்போ சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்துல 2 நாள் முன்னாடி நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 1 வருஷம் வரையெல்லாம் யாரையும் சிறையில் வைக்க முடியாது, நீண்ட நாள் இழுத்து கொண்டு போக முடியாது, நீங்க எந்த விதமான தண்டனைக்கு ஆளாகாமல் ஒரு நபரை ஒரு தண்டனை காலமாக கருதி அவரை விசாரணை கைதியாக நீங்க வச்சிருக்கீங்க, இது தவறான ஒரு அணுகுமுறையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற விஷயம். இது சம்பந்தமா அரசியல் சட்ட அமர்வு, உச்சநீதிமன்றத்தோட அரசியல் சட்ட அமர்வு இந்த பிஎம்எல்ஏ ஆக்டோட விஷயங்களை மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிச்சயமா சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.